அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகைட பக்னி மகிஷ பிராணாபகே ஹரோத்யே கேலா நிர்மித தூம்ரலோச்சனவதே கே சண்டமுண்டாத்தலி நிஷேகிருத ரத்தபீஜ தனுஷே நித்யே நிசும்பாவகே சும்பத் வம்சனி சங்கர துரிதம் துர்கே நமஸ்தே அம்பிகே அருணமணி நிபாங்கம் அக்ரிகேசம் கரண்டம் டமருகதராபாசம் கர்க்ககத்தம் கபாலம் அனல நயனநாகம் ஆசனம் பத்மபீடம் அகில புவனமாலம் ஸ்ரீதளம் மாறி ரூபோ அகில புவனமாதம் ஸ்ரீதளம் மாறி ரூபம் அம்பா சாம்பவி சந்திரமௌளி ரவரா உமா பார்வதி காளி கைமவதி சிவார்ச்சனயனி காத்யாயனி வீணா வேணுகால பிரியலோலினி கல்யாணி ஊடுராஜ பிம்பவதனா சாம்ராஜ்யசாலினி சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. அன்பான நேயர்களே, இன்று மாசி மாதம் 30ஆம் நாள். மாசி மாதம் இன்றையோட முடியுது. சாயந்தரம் 6 மணியோட மாசி மாதம் முடியுது. பங்குனி மாதம் பிறந்துடுது. இந்த மாசி பங்குனியும் கூடுகின்ற நாள். இது கண்ணகி நோன்பு என்று சொல்வார்கள், காரடையார் நோன்பு என்று அந்த சில பேரெல்லாம் முக்கியமாக எல்லாருமே நிச்சயிப்பாங்க. அதனால் காரடையார் நோன்பு என்று சொல்வார்கள். இதற்கு கண்ணகி காட்டில் இருந்தபோது இந்த நோன்பு நுத்ததாக ஒரு வரலாறுகள்லாம் உண்டு. அதனால் இன்றைக்கு அருமையான நாள். இன்றைக்கு விரதம் பெண்கள், சுமங்கலி பெண்கள்லாம் விரதம் இருந்து சாலையில் 6 மணிக்குள்ளே அந்த மஞ்சள் கயிறு சரடு கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சுக்கிரவாரம், பௌர்ணமி மத்தியானம் 12:58 வரை இருக்குது. பின்னாடி பிரதமம் வந்துருக்குது. உத்தர நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்குது. ராகு காலம் சித்தயோகம் நல்லா இருக்குது. உத்தர நட்சத்திரம் சித்தயோகம். ராகு காலம் 10, வெள்ளிக்கிழமை எப்போதுமே 10 முதல் 12 வரையும். யமகண்ட 3 முதல் 4:30. குளிகள் 7:30 முதல் 9. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று கும்பத்தில் சூரியனும் சனியும் இருக்கு. சந்திரன் சிம்மத்தில் தான் இருக்கு. அடுத்து செவ்வாய் மிதுனத்தில் இருக்கு. புதனும் ராகு சுக்கிரன்லாம் மீனத்தில் இருக்காங்க. குரு பகவான் ரிஷபத்தில் இருக்காரு. கேது கன்னியில் இருக்கு. இது இன்றைய கிரகத்தினுடைய நிலைமை. அன்பான நேயர்களே, இன்றைக்கு ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது? மேஷராசிக்கு இன்று அருமையான நாள், நல்ல நாள். ஏன்னா உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு 3 கிரகம் பலமாக இருக்கிறது. முக்கியமாக உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 5க்கு 9 கூடியவர் எங்கே இருக்கார் அப்படின்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். 4ஆம் அதிபதியான சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் மேஷராசிக்கு அருமையான நாள். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களே, இந்த மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப அருமையான நாள். ஆனால் இது ரொம்ப வெகு விரைவில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது கிரகம். அதாவது சித்திரை மாதம் 28ஆம் தேதி இன்னைக்கு மத்தியானம் 1:19க்கு குரு பெயர்ச்சி. ராகு பெயர்ச்சி சித்திரை 13ஆம் தேதி 26/4 அன்று பயிற்சி ஆகிறாரு. அதனால் இந்த 2 மிகப்பெரிய கிரகங்கள் இப்போ சீக்கிரமாக பயிற்சி ஆகிறாங்க. அதனால் அந்த பயிற்சி உங்களுக்கு நன்றாக இருக்காது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மேஷராசி என்பவர்களே, இப்பொழுது இந்த 2 மாதத்துக்கு உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. இது கூட எல்லா காரியத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, அவங்களுக்கு ஜென்ம குரு இருக்குது. இந்த ஜென்ம குரு என்ன பண்ணும்? இடமாற்றத்தை கொடுக்கும், ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும், மூளைக்கு வேலையை கொடுக்கும், சம்பந்தம் இல்லாமல் செய்யும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றம் நல்ல விதமாக முடியும். இடமாற்றம்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு பக்கத்துக்கு கேட்டிருக்கீங்க, இடம் மாற்றத்துக்கு கேட்டிருக்கீங்க, அது கிடைக்கும். அதனால் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம். இப்படி ஏதாவது ஒரு நல்ல இடம் மாற்றங்களே கொடுக்கும். நல்லதே நடக்கும். ஆனால் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரிஷபராசினர்களுக்கு சனியும் ராகும் நல்ல இடத்துல இருக்குது, அருமையான இடத்துல இருக்காங்க. அதனால் நன்மை உண்டு. அடுத்து மிதுன ராசி என்பவர்களை
உங்களுக்கு வந்து ஜென்மத்தை உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார். அதனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா தேவையில்லாத ஏதாவது செலவினங்களை எடுத்து விட்ருவார். பார்த்து நல்ல செலவாக பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா ஏதாவது நல்ல பொருள்களாக வாங்குங்க. அசையாத பொருள்களாக ஏதாவது வாய்ப்பு இருந்தால் வாங்குங்க. இல்லைன்னா கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல இடத்துல இருக்கார். அருமையான இடத்துல இருக்கார். நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். உங்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு வேறு கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. குரு பகவான் மட்டும் பலமாக இருக்கார். அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு சரியில்லை, 10ல் இருக்கார். குரு கெட்ட வேறு ஏற்படுற மாதிரி நிலைமையெல்லாம் வரும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகிட்ட ரொம்ப வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஜாக்கிரதை. இப்போ தொழில் பண்ணுறீங்கன்னா வர்ற மக்கள்கிட்ட கஸ்டமர்கிட்டலாம் கவனமாக அன்பாக பேசுங்க. கோமாலாம் பேசாதீங்க, கெட்ட பேர் வந்துடும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நல்ல இடத்துக்கு வர்றாரு. 11ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. அந்த ஓராண்டு நன்மையாக இருக்கும். அன்பான கன்னிராசி என்பவர்களே, இப்போ குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இப்பொழுது 2 மாதத்துக்கு நல்ல இடத்துல இருக்கார். சனி பகவான் 6ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நிலைமை. அடுத்து ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. ஆனால் அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை. கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருவார். ஓராண்டு சரியாக இருக்காது. அதனால் இப்போ இந்த 2 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து துளாராசி என்பவர்களே, அவங்களுக்கு இப்பொழுது குரு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2 மாதத்துக்கு எதையும் புதுசாக முதலீடு செய்யாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடந்து வந்துட்டீங்க, 10 மாதம் கடந்து வந்துட்டீங்க. நான் 2 மாதம் தான் இருக்குது. முதலீடு எதுவும் செய்யாதீங்க. செஞ்சுட்டு இறைவனை குறை சொல்லாதீங்க. நான் கடை ஆரம்பித்தேன், வியாபாரம் பண்ணேன், வேலைக்கு ஏற்பாடு பண்ணேன், கிடைக்கல அப்படின்லாம் சொல்லாதீங்க. அதனால் இப்போ செய்யாதீங்க எதையுமே. அதனால் முதலீடு போகாதீங்க. இப்போ வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறோம், அப்ளிகேஷன் போடுறோம், இது ஒன்றும் செலவு இல்லை. பணத்தை கொடுக்காதீங்க. பணம் என்ன கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. ஏன்னா 2 மாதம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது. விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இந்த 2 மாதத்துக்கு உங்களுக்கு நல்ல அமோகமாக இருக்கிறது. அடுத்து வந்து உங்களுக்கு குரு பேச்சு சாதகமாக இல்லை. அது வந்து 8ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. இந்த ஓராண்டு எது பண்ணுறதுனால இப்போ பண்ணிட்டுருவோம். சித்திரை மாதத்துக்குள்ளே நீங்கள் காரியத்தை முடிச்சிடுவோம். நல்லது. தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்கார். உங்களுக்கு 6 கூட கொஞ்சம் உச்சம் பெற்றிருக்காரு. அதனால் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல்நிலையில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் மற்றபடி உங்களுக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 3ல், ராகு பகவான் 4ல், இது 2 நல்ல அமைப்பு. ஆனால் குரு பகவான் மெயினான கிரகம். குரு பகவான் நல்ல இல்லை. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களில் உங்களுக்கு 7.5 இருக்கிறது. ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப நல்ல இடத்துல இருக்கார். ஆனால் அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் உங்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு ராகு பகவான் 3ல் இருக்கார். அதுவும் நல்லது. அதனால் கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ குரு பகவான் 4ல் இருக்கார். அதனால் இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறாருன்னா அடுத்து 5ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 2 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் அருமையான நாள். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. மீனராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 நடக்கிறது. ஆனால் குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து 4ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 3ஆம் இடத்துல இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. கஷ்டம் இருக்கும், காரியங்கள் நடந்துடும். அடுத்து தொழில் பிரமாதமாக இருக்கும். நிச்சயமாக நம்புங்கள். மீனராசி என்பவர்களாம் அந்த குரு பேச்சுக்கு அப்புறம் தொழில் நன்றாக இருக்கும், நிறைவாக இருக்கும். ஏன்னா அந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இந்த குருவனுடைய பார்வை இப்போ 12ஆம் இடத்தை குரு இருக்கக்கூடாது, பார்க்கலாம். 12ஆம் இடத்தை குரு பார்த்தா விரயங்கள் வந்து கட்டுப்படும். அதாவது தேவையில்லாத விரயத்தை இழுத்து விட்டுற மாட்டார். நல்ல விரயமாக நடக்கும். எந்த இடத்துல 6ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா ஆரோக்கியம் வந்து சௌரியமாகும், பெரிய அளவில் பாதிக்காது. ஆனால் 6ல் குரு இருந்தாருன்னா அதிகமாக நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு. இப்படியெல்லாம் குருவுடைய பார்வை வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மைகள் இருக்கிறது. பார்வை வந்து மிகச்சிறப்பு. அதனால் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்கிறாங்க. அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதை உங்களுக்கு 7 நடக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை நாம் வந்து தினம் அந்த ராசி பலன்களை சொல்லிவிட்டு நீங்கள்லாம் இப்படிலாம் நடந்து கொள்ளுங்க, என்னென்னலாம் நடக்கும் என்று நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதில் நமக்கு வந்து இந்த வாழ்க்கை துணையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் பாருங்கள். அதில் நாம் வந்து என்ன பண்ணுறோம்னா பெரிய தவறு பண்ணுறோம். அதனால் அந்த வாழ்க்கை துணையை நம்ம முறையாக தேர்ந்தெடுக்கிறது இல்லை. கல்யாணம் பண்ணி சீக்கிரமாக ஒரு 6 மாதத்துக்குள்ளேயோ 2 வருஷத்துக்குள்ளேயோ இல்லை 3 வருஷத்துக்குள்ளேயோ 2 பேருக்கு வெறுப்பு வந்து கோர்ட்டு வரையும் போயிடுறோம். கோர்ட்டில் போய் விவாதத்தை வாங்கிட்டு 2 பேரும் பிரிஞ்சிடுறோம். எதுக்காக நம்ம திருமணம் செய்து கொண்டோம்,
எதுக்காக நம்ம வாழ்ந்தோம், ஏன் நம்ம பிரிகிறோம், இந்த சிந்தனை இரு தரப்புலையும் இல்லை. அது வந்து பெண்கள்கிட்ட நிறைய இல்லை. ஏன்னா அவங்களும் நிறைய படிச்சிருக்காங்க. நாங்கள் என்ன ஆம்பளைக்கு அடிமையாங்கிறாங்க. யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. பெண் என்பது போற்றக்கூடியவள், பெண் என்பது பாதுகாக்கக்கூடியவள், பெண் என்பது கற்பில் சிறந்தவள். தெய்வம் தொழாள் கொடுநன் தொழுதெழுவாள் பெய்யனம் பெய்யும் மழை. வள்ளுவன் சொன்னான், பெண்ணை பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாகப் பெறி அப்படின்னு வள்ளுவன் சொன்னான். இதை விட வந்து உயர்ந்த பெண்மைக்கு எது தேவை? அப்படின்னால படிப்பது என்பது அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக, ஆணவப்படுவதற்காகவல்ல. அதனால படித்தால் வயிறை வந்து பட்டை தீட்ட சொல்லிக்கும். படிக்க நம்முடைய அறிவு மிளறணும், ஜொலிக்கணும், அப்படியே வயிறை மாதிரி ஜொலிக்கணும். அதுக்காகத்தான் படிக்கிறது. அதனால் அவமரியாதையை நடந்து கொள்வதோ அல்லது நம்ம நோக்கத்துக்கு நடந்து கொள்வதோ எப்போதுமே பெண்மை என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொருள். அதனால் பெண்மை வந்து தனித்து வாழ முடியாது. சொல்லலாம், நாங்கள் தனித்து வாழணும், நிறைய கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்கள் தனித்து வாழலாம், பெண்கள் தனித்து வாழ்வது என்பது இந்த உலகத்தில் முடியாது. அதனால் அன்பான தாய்மார்களை நான் யாரையும் குறை சொல்லலை. ஏனென்றால் மனதில் இருக்கிற ஒரு வேதனையினால் நான் வந்து அந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல திருமணமாகி கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு 6 மாதத்துலேயும் ஒரு 2 வருஷத்துலேயும் கோர்ட்டு வரையும் போய் விடுதலை வாங்கி கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கமாக பிரிந்து வாழ்வதில் என்ன சுகம் இருக்கிறது, என்ன பெருமை இருக்கிறது? இல்லறம் அல்லது நல்லறம் என்று படித்தவர்களே சிந்தித்து பாருங்கள். நல்ல கணவனை தேர்ந்தெடுங்கள். ஒரு நல்ல ஜோதிட நாடி உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ளுங்கள். ஜாதகத்தில் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஒரு 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 பெண்ணுக்கு வந்து கணவனை எப்படி அமைவான், ஒரு ஆணுக்கு வந்து மனைவி எப்படி அமைவாள் என்றெல்லாம் அந்த உண்மையான ஜாதகத்தில், தவறில்லாத பிழையில்லாத ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் நம்ம சொல்லிட முடியும். அதனால் அன்பான வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பது என்பது இறைவன் வகுத்த ஒரு விதி. அதனால் இப்போ நிறைய நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன், நிறைய கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அதனால் திருமணமாகி வெகு விரைவிலே 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. திருமணம் அப்புறம் மறுமணம் என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆண்கள்லாம் வந்து வயது ஆகிட்டு இருக்குது, கல்யாணம் முடியாமல் தடுமாறுறாங்க. அதனால் அன்பான பொதுவாக இருதரப்புக்குமே சொல்கிறேன், ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சொல்கிறேன், பெண்ணை வந்து சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் நல்ல கணவனுக்கு இலக்கணம். நல்ல கணவன் என்பது ஒரு பெண்ணை வந்து நிறைவாக சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும். கொடுமை சந்தோஷம் என்பது என்ன அப்படின்னா, நகை பட்டுப்புடவை வாங்கினா தான் சந்தோஷம் இல்லை, மாடி வீட்டில் வச்சுருந்தா தான் சந்தோஷம் இல்லை, ஏசியில் படுத்து தூங்க வச்சா தான் சந்தோஷம் இல்லை. அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. இதெல்லாம் நிரந்தரமானது. சந்தோஷமாக வாழ்வது தான் நிரந்தரமான வாழ்க்கை. கணவன் மனைவி சந்தோஷமாக நிறைவாக நோய் நொடி இல்லாமல் குழந்தைகளோட வாழ்வது தான் ஒரு வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் வாழ்வு என்று பேர். அதனால் அன்பான நேயர்களை, நம்ம அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் வந்து முக்கியமானது. அதனால் பெரியவர்களையும் கலந்து கொண்டு, எல்லாரையும் கலந்து கொண்டு பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். நம்மளாக தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது நமக்கு தெரியாது. அதுக்குள்ள வயது இல்லை, அனுபவம் இல்லை. அதனால் நம்மளாக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துடக்கூடாது. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் பொருத்தமெல்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் மகராஜனாக இருப்பாங்க அப்படின்னு வாழ்த்தி நாங்களே போகிறோம். அதுவே பெரிய பொருத்தம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பெரியவங்க எழுதியிருக்காங்க, மகான்கள்லாம் எழுதியிருக்காங்க. அன்பான நேயர்களை, நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து எல்லா குழந்தைகளும் நலமுடன் வாழணும். ஏன்னா அது ரொம்ப வலிக்குது, அந்த வலி அதிகமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அந்த செய்தியெல்லாம் காதில் விழுகின்ற பொழுது இந்த குழந்தைகளெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களே, ஏன் இறைவா இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு மனநிலை கொடுக்கின்றார் என்று இறைவனிடம் வேறு என்ன செய்கிறது? இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா யார்கிட்ட சொன்னாலும் இதை கேட்கக்கூடிய மனோநிலையிலே இப்போ மக்கள் இல்லை. அதனால் இவர் கிடக்காரு பழைய ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வருது ஒழிய அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை யாருமே இல்லை. அதனால் இறைவன்கிட்ட தான் வேண்டிக்க வேண்டியிருக்கு. அதனால் எல்லா குழந்தைகளும் நலமுடன் வாழணும், பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும், குழந்தை குட்டியும் பேரம்பேத்தியோடு வாழணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பயண திட்டம் என்பது பேரம்பேத்தியெல்லாம் பார்த்து பேரனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் பயணத்தை பற்றி நம்ம சிந்திக்கிறோம்.
அதனால் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமத்தோடு நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அதுதான் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. அதனால் ஒரு நல்ல மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். பெரியவங்களும் ஒரு நல்ல மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது நல்லவனாக தான் பிறக்கிறான். பிறக்கின்ற பொழுதே தீயவனாக அந்த குழந்தை பிறக்கலை. அந்த குழந்தை வந்து நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட சினிமாவோட பாட்டெல்லாம் வருது. அதெல்லாம் கேளுங்க. ஒரு குழந்தைய வந்து நல்ல குழந்தையாக வளர்ப்பதும் தீயவனாக வளர்ப்பதும். இதுக்கு வந்து ஞானசம்பந்தர் பாடிய பாடலில் இருக்குது. ஒரு நல்ல அறிவான குழந்தை பெறணும்னா இன்னும் தேவாரங்களை பாராயணம் பண்ணால் நல்ல புத்தர்களை பெறலாம். ஏன் ஏதாவது போய் செஞ்சிட வேண்டியதானே? நல்ல கணவனை அடையணும் அப்படின்னா இந்த பதியத்தை பாராயணம் பண்ணால் நல்ல கணவனை அடையலாம். இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா? இல்லை. ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தோடனே செல்ல குறையிறதுக்கு தான் நமக்கு நேரம் இருக்க தவிர பதியங்களை பாராயணம் செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால் நம்ம வந்து நல்ல பதியங்களை நாம் பாராயணம் செய்து நமக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் என்று எல்லோரும் வேண்டிக் கொண்டு, எல்லோருமே நம்ம குழந்தைகள் தான், எல்லோருமே நம்ம பெண்ணு தான், பையன்தான், பேரன்தான், பேத்தி தான், நம்முடைய குழந்தைகள் தான். எல்லோரும் நலமுடன் வாழணும் என்ற இறைவனை எல்லாம் வல்ல அந்த எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.